டாக்டர் எனக்கு எல்லாமே மாத்திரையாகவே கொடுத்துருங்க, ஊசினாலே எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்கிற ஆளாக உங்களுக்கான வீடியோ தான் இருக்குது. வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். ஒரு நிமிடத்தில் உடல் நலம். ஏன் எல்லா மருந்தையுமே மாத்திரையாக கொடுக்கறதில்ல, எதுக்காக ஊசி போட்டு சிரமப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அவங்கள்ட்ட. எல்லா மருந்துகளையும் வாய் வழியாக கொடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் வழியாக நம்ம ஒரு மாத்திரையை கொடுக்கும்போது அது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை தாண்டணும், நம்மளோட வயிற்றை தாண்டணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னு சொல்கிற நம்ம லிவரில் நடக்கிற இன்னொரு மெக்கானிசத்தையும் தாண்டணும். இந்த ரெண்டு மெக்கானிசத்தில் நிறைய மருந்துகள் செயலிழந்து போயிடும். அதனால் எல்லா மருந்துகளையும் நம்ம மாத்திரை மூலிமா கொடுக்க முடியாது. அந்த மாதிரி செயலிழந்து போகிற மருந்துகளை நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா மட்டும்தான் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம இன்சுலின், அடுத்த உதாரணம் நம்மளுடைய தடுப்பூசிகள். எல்லா தடுப்பூசியுமே ஊசியாக மட்டும்தான் செலுத்த முடியும். நம்ம வாய் வழியாக மாத்திரையை கொடுக்க முடியாது. கொடுக்குற பட்சத்தில் அது வயிற்றுக்குள்ளே போனோன்னா செயலிழந்து போயிடும். இந்த காரணத்துக்காகத்தான் மருந்துகள் ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்.